Use your headphone. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு இரவு நேரத்தில் ஒரு சிறுவன் சிறுநீர் கழிக்க வீட்டுக்கு வெளியில் வர்றான். அந்த நேரத்தில் கரண்ட் கட் ஆகுது. அந்த கரண்ட் கட்டான நேரத்தில் ஒரு பெண் அவளை அழைக்கிறா. அவள் பின்னாலே இவனும் போகிறான். ஆனால் அது பெண் அல்ல, ஒரு ஆன்மா. அந்த ஆன்மாவிடம் இருந்து இந்த சிறுவன் எப்படி தப்பித்தான்? வாங்க நண்பர்களே, அந்த உண்மை கதைக்குள்ளே போவோம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சண்முக பிரபு. வெல்கம் டு மாய மர்மங்கள். மேலும் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் அழுத்திட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களது நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் இதுபோல் உங்கள் வாழ்விலும் ஏதேனும் ஒரு உண்மை அமானுஷ்ய சம்பவம் நடந்திருந்தா அந்த சம்பவம் நமது சேனலில் நீங்கள் ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க நண்பர்களே. அந்த உண்மை சம்பவம் நமது சேனலில் ஒளிபரப்பப்படும். இந்த சம்பவம் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, புதுக்கோட்டை மாவட்டம் பக்கத்தில் இருக்க ஏம்பலுங்கிற ஒரு நகரத்து பக்கத்தில் இருக்க ஒரு அழகிய கிராமத்தில் நடந்த இந்த உண்மை சம்பவம் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுங்க. வேற யாருக்கும் இல்லைங்க, எனது சின்ன அக்காவோட பையனான சஞ்சய்க்கு நடந்த இந்த உண்மை சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு 6வது எபிசோட பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, அந்த உண்மை சம்பவத்துக்குள்ளே போகலாம். அந்த சம்பவம் 2012 காலத்தில் நடந்தது. சக்தி அப்படிங்கிற என்னோட மச்சானுக்கு திருமண ஏற்பாடு நடக்குது. அந்த திருமணத்துக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது. அதற்காக நாங்கள் சென்னையிலேருந்து எல்லோரும் போகிறோம். சென்னையிலேருந்து நான், என்னோட சின்ன அக்கா, மாமனார், மாமியார் மற்றும் சொந்தக்காரங்க அனைவருமே அந்த விசேஷத்தில் கலந்துக்கிறக்காண்டி அந்த ஊருக்கு முதல் நாளே போய் சேர்றோங்க. அந்த கிராமத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு சிறிய மண்சாலை போகுங்க. முதல்ல எனது பெரிய மச்சான் வீடும், அடுத்து எனது அக்காவோட வீடும், அதற்கடுத்து ஒரு 100 மீட்டரில் எனது சிறிய மாமனாரோட வீடும் அங்கே இருக்குது. இந்த வீட்டுக்கெல்லாம் நேர் எதிரே இவர்களோட குலதெய்வமான கருப்பசாமி காமாட்சி அம்மன் கோயில் அங்கே இருக்குது. அந்த கோவிலில் கருப்பசாமி காமாட்சி அம்மன் கோயில் மட்டும் கிடையாது, காளி தேவி, மதுரை வீரன் மற்றும் லாடன் சுவாமி, சிவன், விநாயகர் மற்றும் நிறைய தெய்வங்கள் அங்கே இருக்குது. அந்த கோவிலுக்கு பூசாரியாக இருக்கிறது எனது மாமனார் தாங்க. ஆமாங்க, அந்த குடும்பத்தில் இருக்க அனைவருமே ஒரு கோவில் பூசாரியாக தான் இருக்கிறோம். அந்த கோவிலை தாண்டி ஒரு 100 மீட்டரில் ஒரு 10-15 வீடு இருக்கும். மொத்தமே அந்த கிராமத்தில் ஒரு 20-25 வீடு மட்டும்தான் இருக்கும். நிறைந்த பசுமையான கிராமங்க அது. இந்த நிகழ்ச்சிக்காக சொந்த பந்தங்கள் அனைவரும் முதல் நாளே அந்த ஊரில் கூடுறோம். கிட்டத்தட்ட 60-70 பேர் கூடி சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மறுநாள் காலையில் நிச்சயதார்த்தத்துக்கு போனோம். அதை பற்றி பேசிக்கிட்டு எங்கள் அக்கா வீட்டு வாசலில் அனைவரும் அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த இரவு 10 மணி வரைக்கும் ஜாலியாக தாங்க போயிட்டுருக்குது. இரவு 10 மணிக்கு மேலே தான் நாங்கள் தூங்க போகிறோம். 3 வீட்லேயும் ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் படுத்து தூங்கலாம்னு முடிவு பண்ணி படுக்க போகிறோம். எல்லோரும் போய் படுத்து தூங்கிட்டங்க. ஒரு 12, 12:30 இருக்கும். கரண்ட் கட் ஆகிருக்கு. ஒரே புழுக்கமாக இருந்த காரணத்தினால அனைவரும் தூங்காமல் புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் வெளியில் ஒரு குரல் ஒன்று கேட்குதுங்க. வேறு யாருமே கிடையாது, என் சின்ன மாமனார் வீட்டில் படுத்திருந்த என் அண்ணனோட குரல் தாங்க. எல்லோரும் வீட்டில் உயிரோடு தான் இருக்கீங்களா, செத்துட்டு போயிட்டீங்களா, புள்ள எங்கே இருக்குன்னு கூட பார்க்காம இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எங்கள் அண்ணன் சத்தம் போடுது. உடனே எல்லோரும் அரண்டு எந்திரிச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி என் அண்ணன்ட்ட கேட்கும்போது, கோயிலை போய் வேமா பாருடா, சஞ்சய் எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் சொல்கிறாரு. உடனே திடுக்கிட்டு அனைவரும் பயந்து வேகமாக கோயிலை நோக்கி ஓடுறோம். இந்த 3 பேர் வீட்டில் இருக்கிற அனைவருமே எந்திரிச்சு வேகமாக கோயிலை நோக்கி ஓடுறாங்க. நேரு கோயிலை நோக்கி ஓடுனா கோயிலுக்கு மத்தியில் இந்த சத்தி மச்சான் பிரமிச்சு போய் அப்படியே திகைச்சு போய் நிற்கிறாருங்க. கோயிலுக்குள்ள எனது மாமனார் சஞ்சயை தூக்கி வச்சபடி கையில் விபூதி எடுத்து அந்த சத்தி மச்சானுக்கு பூசுறதுக்கு வேகமாக போகிறாரு. நாங்களும் அந்த நேரத்தில் வேகமாக கோயிலுக்கு போய் சேர்ந்துட்டோம். நாங்கள் கோயிலுக்கு போகவும் அவர் விபூதியை பூசுறதுக்கு முற்படும் போதும் அதற்கு முன்னாலே சத்தி மச்சான் சகச நிலைக்கு திரும்பி வந்துடுறாரு. உடனே கோயில் பூசாரியும் எனது மாமனாருமான சத்தி மச்சானுக்கு அந்த விபூதியை பூசி விட்டு, இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயை என்னோட கையில் கொடுக்குறாருங்க. உடனே சஞ்சயை வாங்கி பார்த்தா எல்லாருக்கும் பேர் அதிர்ச்சி. அவன் கை காலெல்லாம் முள்ளு குத்தி ரத்தம் வந்தபடியே இருக்குது. உடனே அனைவருமே பதறி அடிச்சுக்கிட்டு எனது அக்கா வீட்டில் வந்து அமர்றோம். சஞ்சயை நான் தூக்கிட்டு வந்திருக்கேன். உடனே சஞ்சய் நடுவில் வச்சுட்டு என்னப்பா ஆச்சு, என்ன ஏது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பதட்டமாக எல்லாரும் கேட்கும்போது அவன் எந்த பதிலுமே சொல்லாமல் அமைதியாக அப்படியே இருக்கான். நான் மெதுவாக முள்ளை எடுத்துக்கிட்டே பொறுமையாக நான் கேட்குறேன், அப்பா என்னடா நடந்துச்சு சொல்கிறா அப்படின்னு சொல்லி நான் மெதுவாக கேட்கும்போது அப்போ தாங்க அவன் சொல்கிறான், இல்லை மாமா, எனக்கு நைட்டு பாத்ரூம் வந்துச்சு, நான் வெளியில் பாத்ரூம் போகலான்னு வெளியில் போனேன். அந்த நேரத்தில் கரண்ட் கட் ஆயிடுச்சு, ஒரே இருட்டாக இருந்துச்சு, எனக்கு எந்த பக்கம் போகிறதுனே தெரியல. உடனே ஒரு பொண்ணு வந்து என்னை கூப்பிட்டாங்க, வாடா நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு. அவங்க பின்னாடியே நானும் போனேன். அவங்க பின்னாடி போகும்போது தான் இவங்க நம்ம வீட்டில் இருக்கிற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். உடனே நான் பயந்து அழுகவும் அந்த பெண் என்னை சமாதானப்படுத்துகிறாங்க.
உடனே அந்த பெண் என்ன சமாதானப்படுத்துறாங்க. "ஒண்ணும் இல்லடா, நான் உன் வீட்டுக்கு தான் போறேன். அப்படியே என் பின்னாடியே வாடா" அப்படி சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. உடனே நான் பயந்து அழுதேன் மாமா. ஆனா அந்த பெண் விடல. என்ன கட்டாயப்படுத்தி அந்த வழியில மறுபடியும் கூட்டிட்டே போச்சு. நானும் வழி தெரியாம முள்ளுக்குள்ள எல்லாம் கீழ இறங்கி முள்ளு குத்திருச்சு மாமா. அதுதான் அந்த முள்ளு குத்துனது அப்படின்னு சொல்லி எனது அக்கா மகன் சொல்றாங்க. உடனே நான் கேட்கிறேன், "அந்த பெண் எப்படிடா இருந்தா?" அப்படி சொல்லி நான் கேட்கும்போது, "எனக்கு தெரியல மாமா. முகமெல்லாம் சரியா தெரியல." அந்த பெண், "எனக்கு தெரியல மாமா. முகம்லாம் எனக்கு சரியா தெரியல. பெரிய அத்தாச்சி மாரி பார்க்கறதுக்கு இருந்தாங்க. அதனால தான் அவங்க பின்னாடியே நான் போனேன்." "அப்புறம் எப்படிடா வந்த?" அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது, "நான் சத்தி சித்தப்பா வீட்டுக்கு போம்போதே, அது நம்ம வீட்டு பெண் இல்ல அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு மாமா. உடனே நான் சுதாரிச்சுக்கிட்டேன்." அப்படின்னு அந்த 6 வயசு பையன் அப்படியே சொல்றாங்க. உடனே சத்தி சித்தப்பா வீட்ட பார்த்துட்டு நான் வேகமா ஓடியாந்துட்டேன். வேகமா ஓடியாந்து கதவ தட்டுனேன். உடனே சத்தி சித்தப்பா என்ன தூக்கிருச்சு அப்படின்னு அவன் சொல்றான். உடனே சத்திக்கிட்டயும் கேட்கறாங்க, "என்னப்பா நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உடனே சத்தியும், "இப்ப நான் ஒண்ணும் சொல்லல. நான் காலைல சொல்றேன். எல்லாரும் போய் படுங்க. டைம் ஆச்சு" அப்படின்னு சொல்லிர்றாரு. இந்த சஞ்சய்க்கு கால்ல இருக்க முள்ளெல்லாம் எடுத்துட்டு 1:30, 2 மணி ஆயிடுச்சுங்க. எல்லோரும் அத பத்தியே பேசிக்கிட்டு அவங்கவங்க வீட்டுக்கு போய் மறுபடியும் படுக்குறாங்க. நானும் அப்படியே போய் படுத்துட்டேங்க. கிட்டத்தட்ட ஒரு 4, 4:30 இருக்குங்க. திடீர்னு வீட்ல ஒரு அலறல் சத்தம். என்னன்னு பார்த்தா, எனது பெரிய அக்கா சாமி வந்து ஆடுறாங்க வீட்ல. மறுபடியும் அந்த நேரத்துல வீட்ல இருந்த அனைவரும் எந்திரிச்சு அந்த இடத்துல ஒண்ணு கூடுறோம். எங்க அக்காவ ஆசுவாசப்படுத்திட்டு, "என்ன நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்க அக்கா சொல்றாங்க, "எனக்கு ஒரு கனவு வந்துச்சுப்பா. அந்த கனவுல என்ன யாரோ அமுதா, அமுதான்னு நைட்டு பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. உடனே கனவுல நானும் கதவ திறந்து வெளியில போய் பார்த்தேன். அங்க வெளியில போய் பார்த்தா, நான் கண்ட காட்சிய என்னால நம்ப முடியல. கனவுல தான் இது நடக்குது." எனது அக்காவும் கனவுல கண்ட காட்சிய அப்படியே சொல்றாங்க. யாரோ வெளியில நின்னு அமுதா, அமுதான்னு கூப்பிட்டாங்க. நானும் வேகமா போய் கதவ திறந்து யாருன்னு பார்க்குறேன். 8 வருஷத்துக்கு முன்னாடி இறந்த அந்த பெண்ணோட ஆன்மா வெளியில சேர போட்டு அமர்ந்திருக்குது. கோவமா என்ன பார்த்தபடியே அங்கே அமர்ந்திருந்துச்சு. "என்னடி இங்க வந்திருக்கன்னு?" நானும் கோவமா அவள பார்த்து கேட்கிறேன். "அத சொல்லத்தாண்டி வந்தேன்" அப்படின்னு சொல்லி அதுவும் ஆவேசமா பதில் சொல்லுது. "ஏன் என்ன நடந்துச்சு சொல்லு" அப்படின்னு சொல்லி எங்க அக்காவும் கேட்குறாங்க. அதற்கு அந்த ஆன்மா பதில் சொல்லுதுங்க. சேர்ல உட்காந்துக்கிட்டு கோபமா, "ஏன்டி இந்த இரவு நேரத்துல நான் எதார்த்தமா இந்த பக்கம் வந்தேன். உன் தங்கச்சி மயன் வெளியில தனியா நின்னுகிட்டு இருந்தான். சரி அவன கூட்டிட்டு போய் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அனுப்பி விடலான்னு சொல்லி அவன கூட்டிட்டு போனேன். போகும்போதே என்ன அடையாளம் கண்டுக்கிட்டான். வழி தெரியாம முள்ளுக்குள்ள எல்லாம் போனான். அவன எப்படியோ தட்டு தடுமாறி காப்பாத்தி நேரா நான் கூட்டிட்டு போறேன். நேரா உன் சின்ன மாமனார் வீட்டுக்கிட்ட போனதுக்கப்புறம் அவனுக்கு எங்க இருந்துச்சு தான் தைரியம் வந்துச்சுன்னே தெரியல. திடீர்னு நீ யாருன்னே எனக்கு தெரியல. நான் என் சித்தப்பா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சக்தி வீட்டுக்கு போறதுக்கு முற்படுறான். உடனே நானும் அவன எவ்வளவோ கட்டாயப்படுத்தி கூப்பிட்டேன். ஆனா அவன் வர மறுத்தான். ஒரு கட்டத்துல கீழ இருக்கிற கல் எடுத்து நீ யாருன்னே என்ன தெரியல அப்படின்னு சொல்லி என் மேல வீச பார்க்குறான். உடனே கல்லையும் கீழ போட்டுட்டு வேகமா ஓடி போய் கதவ தட்டி சத்தி சித்தப்பா, சத்தி சித்தப்பான்னு கூப்பிட்டான். எனக்கும் இந்த சத்திய பார்த்து ரொம்ப நாளாச்சே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவன் பின்னாடியே நானும் போனேன். அந்த நேரம் பார்த்து சத்தியும் கதவ திறந்து வெளியில வந்து புள்ளைய வேகமா தூக்குனான். அப்பொழுது அந்த பிள்ளைக்கு பின்னாடி நான் நின்னுட்டு இருந்தத சத்தி பார்த்துட்டான். பார்த்துட்டு ஒரு நிமிஷம் பயந்து நின்னான். உடனே அவன் உடம்புல நான் தாவிட்டேன். அப்படின்னு இந்த ஆன்மா அப்படியே கனவுல சொல்லுதுங்க எங்க அக்கா கிட்ட. உடனே சத்திய பார்த்து எல்லாரும் கேட்குறாங்க, "என்னப்பா இப்படி நடந்துச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உடனே எனது அண்ணி அங்கே தான் படுத்திருந்தாங்க. அவங்க சொல்றாங்க, "ஆமா அண்ணி, வெளியில இருந்து சத்தி சித்தப்பா, சத்தி சித்தப்பான்னு யாரோ கூப்பிடுற மாரி இருந்துச்சு. அண்ணனும் வேகமா கதவ திறக்க போனாங்க. அப்பொழுது நானே சொன்னேன், 'வெளியில போகாதண்ணே, இந்த நேரத்தில உன்னை யாருண்ணே கூப்பிடுறாங்க?' அப்படின்னு எங்க அண்ணன்ட்ட நான் சொன்னேன். உடனே எங்க அண்ணனும், 'இது சஞ்சய் குரல் மாரி இருக்குமா?' அப்படின்னு சொல்லி வேகமா கதவ திறந்து போயிருச்சு. மறுபடியும் எங்க அக்கா சொல்றாங்க, இந்த ஆன்மா மறுபடியும் என்கிட்ட என்ன சொன்னுச்சுன்னா, "நான் அதே நேரத்தில சத்தி உடம்புக்குள்ள பூந்துட்டேன். நான் இறந்ததுக்கு அப்புறம் செஞ்ச பெரிய தப்பே அதுதாண்டி" அப்படின்னு அந்த ஆன்மா என்ட்ட சொல்லுது. "என்னடி அப்படி சொல்றேன்னு?" எங்க அக்காவும் அந்த ஆன்மாட்ட கேட்கும்போது, "ஆமா, சத்தியோட உடம்புக்குள்ள போய் ஒரு நிமிஷம் கூட ஆகல. அதுக்குள்ள எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல அத்தனை பேரும். அப்படியே என்ன தூக்கி கொண்டு அந்த கருப்பசாமி கோயில் முன்னாடி நிப்பாட்டிட்டாங்கடி. வலது பக்கம் பார்த்தா கருப்பசாமி, இடது பக்கம் பார்த்தா காமாட்சி அம்மன் கோயில், பின்னாடி பார்த்தா காளியம்மன், முன்னாடி பார்த்தா லாடசாமி, சைடில் பார்த்தா மதுரை வீரன், லெஃப்ட்டில் பார்த்தா முருகன் சாமி. மொத்த கோயிலுக்கு நடுவில் கொண்டு என்ன நிப்பாட்டிட்டாங்க. நான் செத்து என் ஈரக்குலையை ஆட வச்சுட்டாங்கடி" அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா சொல்லுது. இது பற்றாக்குறைக்கு மாமனார் கோயிலிருந்து வேகமாக விபூதி எடுத்துகிட்டு ஓடியாடுறாரு. சரி வந்த வழியில் எப்படியாவது நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா மொத்த குடும்பமும் அங்கே வந்து அப்படியே நிற்கிறீங்களே. நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஆடி போய் அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு முன்னாடி நான் பட்டபாடு எனக்கு தாண்டி தெரியும் அப்படின்னு அந்த ஆன்மா எங்கள் அக்கா கிட்ட சொல்லுது. உடனே எங்கள் அக்காவும் அந்த ஆன்மா கிட்ட, "சரி நீ இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்க?" அப்படின்னு சொல்லி எங்கள் அக்கா அந்த ஆன்மா கிட்ட கேட்கையில், "இங்கே என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது, அதை சொல்ல தாண்டி வந்தேன்" அப்படின்னு அந்த ஆன்மா சொல்லுது. மேலும் வந்தது நான் தான், உன் தங்கச்சி மகனை கூட்டிகிட்டு போனது நான் தான், கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அனுப்பி விட்டுடலாம்னு ஆசைப்பட்டு தான் கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு அந்த ஆன்மா சொல்லுதுங்க கனவுல எங்கள் அக்கா கிட்ட.
உடனே எங்கள் அக்காவும் இனிமே இந்த பக்கம் இந்த மாதிரி வராத அப்படின்னு சொல்லி எங்கள் அக்கா எச்சரிக்கிறாங்க. இனிமே நான் இந்த பக்கம் எதுக்குடி நான் வரப்போகிறேன் அப்படின்னு அந்த ஆன்மா சொல்லுது. உடனே எங்கள் அக்காவும் கேட்குறாங்க, ஏன் உன் தங்கச்சி வீட்டுக்கு போய் உன் தங்கச்சி மையனை தூக்கி கொஞ்சம் வேண்டியதானே அப்படின்னு சொல்லி எங்கள் அக்கா கோவமாக கேட்க, உடனே அந்த ஆன்மாவும் என்னோட தங்கச்சி வீட்டுக்கு என்னால் போக முடியல, அங்கே என்னை மறித்து கட்டிட்டாங்கடி அப்படின்னு புலம்புது. அப்போ உனக்கு ஏன் தங்கச்சி மகன் தான் கிடச்சானா அப்படின்னு எங்கள் அக்கா கோவமாக கேட்க, உடனே அந்த ஆன்மாவும் மறுபடியும் கிளம்பிடாதீங்கடி, வந்தது நான் தான், இனிமேல் நான் சத்தியமாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் வந்தேன். ஏன்னா மறுபடியும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய போய் நான் இந்த ஊரில் இருக்க முடியாதபடி பண்ணிட போகிறீங்க. சத்தியமாக சொல்கிறேன், இனிமேல் இந்த பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போக தாண்டி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த வழியே அந்த ஆன்மா திரும்பி போகுது. அந்த நேரத்தில் தான் கனவுல இருந்து எனக்கு சாமி வந்த மாதிரி நான் எந்திரிச்சேன் அப்படின்னு எங்கள் அக்கா சொல்லி முடிக்கிறாங்க. அன்று இரவு நடந்த அந்த பயங்கர நிகழ்வை எங்கள் 60-70 பேர்னால எங்களுக்கு மறக்கவே முடியாதுங்க. தெரியாமல் எங்களோட குடும்பத்தில் வந்து மாட்டிக்கிட்ட அந்த ஆன்மாவோட கதையை சொல்கிறதா இல்லை சஞ்சயும் எனது மச்சானான சக்தி மச்சானோட கதையையும் சொல்கிறதா அப்படின்னு எனக்கு தெரியாமல், இது யாரோட கதைன்னு எனக்கே தெரியலைங்க. இது சஞ்சயோட கதையா இல்லை சக்தி மச்சானோட கதையா இல்லை அந்த ஆன்மாவோட கதையா அப்படின்னு தெரியவில்லை. இது யாரோட கதைன்னு உங்களோட பார்வைக்கு நான் விட்டுறேன். இந்த சம்பவத்தை எங்கள் 60-70 பேருக்கும் வாழ்நாளில் மறக்கவே முடியாது. அப்படி ஒரு உண்மையான சம்பவங்க அது. மேலும் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை அழுத்திட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் உங்கள் வாழ்விலும் ஏதேனும் உண்மையான அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருந்தா அது நமது சேனலில் ஒளிபரப்பணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க நண்பர்களே. அந்த வீடியோவும் நமது சேனலில் ஒளிபரப்பப்படும். மேலும் இதே வீட்டில் நடந்த ஒரு அமானுஷ்ய கதையை உங்களுக்காக நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நண்பர்களே.